ஹாய் கைஸ், வெல்கம் டு தி வேர்ல்ட் மஸ்ட் எவர். நம்ம சேனல் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டுருக்குறோங்க. ஆக்சுவலாக கட்டு கட்டியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சுங்க. 9 ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா கட்டு கட்டியாச்சு. கட்டு வந்து 7 மணிக்கே கட்டியாச்சுங்க. 7 மணிக்கு கட்டி கிளம்பியாச்சு. நம்ம அங்கேருந்து இங்கே 2 வருஷம் கட்டை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கஞ்சேரியில் இருக்கோங்க. இங்கேருந்து சபரிமலைக்கு இன்னொரு 4 hours இருக்குங்க. 4 hours உங்களுக்கு நான் லாக் கண்டினியூ பண்ணுறேன். யாராவது புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோக்காக புதுசாக தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் வேணுமாடா சித்தாட்ட போகணும். அப்போ ஐநா கோயில் ஃபுல்லாக தேட சொல்லிட்டுதா தேடி வச்சா இல்லை. அந்த சனியை முடிச்ச ஃபோன்னால வந்து இதை காமிச்சா டைம் வந்துருக்கான். இது யார் வீட்டுக்குள்ளையா? ரொம்ப நல்லா பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? நான் ஒருத்தன் சார் சித்தா விட்டேன்டா. சார் பார்த்தீங்கன்னா கனலுக்குள்ளே போயிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பம்பைக்கு வந்து டேரக்டாக விட்ற சொல்லிட்டாங்க. அங்கே எருமெலி போனால் கொஞ்சம் டைமில் ஆகும்னு சொல்லிட்டு பம்பைக்கு விட சொல்லிட்டாங்க. நேராக வண்டி இப்போ பம்பைக்கு தான் போகுது. நிலக்கல் போயிட்டு நம்ம போகிற சுற்றி ரொம்ப லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறோன்னா நேராக பம்பைக்கு விட சொல்லிட்டேன் வண்டியை. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், டிரைவர் நேராக பம்பைக்கு விட போகிறாரு வண்டியை. பம்பைக்கு எத்தனை மணி போ? 3:30 மணிக்கு போயிடலாமா? காட்டலாமா? இல்லை, பம்பைக்கு ஒரு 3:30 மணிக்கு போயிடலாங்க. டிராஃபிக் பயங்கரமாக இருக்கா? மழை நேரத்தோடு இருக்கும். நம்ம இப்போ போகிற ரூட் வந்து நிலக்கல், அந்த ரூட் அங்கே போய் நிற்க தேவையில்லை. நம்ம அங்கே பஸ்ஸு தான் ரொம்ப டிராஃபிக் வந்து அங்கே அடைச்சிக்கிறாங்க அப்படின்னா பஸ். இப்போ நம்ம வண்டி கீழே பம்பைக்கு விட்டாலும் விடலாம், இல்லைன்னா நிலக்கல் தான். ஆக்சுவலாக வந்து போனது தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய பஸ்ஸில் உள்ள வரது இல்லைங்க. நாங்கள் வச்சுக்கிறது வந்து ட்ராவலர் தான் போட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் ட்ராவலர் போட்டோம்னா நேராக கொண்டு போய் பம்பையில் விட்டுருவாங்க. ஸோ பிரச்சனை கிடையாதுங்க. மேக்ஸிமம் 3:30 4 o'clock ரீச் ஆகுவேன். ஒரு 3:30 4 o'clock அங்கே ரீச் ஆகணும்னா அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஹால்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. அப்போ நம்ம அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்க வேண்டியதான். நடக்க ஆரம்பிச்சுட்டு மேலே போய் ஐயப்பனை பார்த்துட்டு அப்படியே திருப்பி இறங்கிட்டு என்ன பிளான் பார்க்கலாம். போக தான் பிளானு என்னன்னு தெரில. இது வரைக்கும் வந்துட்டோம். நாங்கள் இங்கேருந்து இப்போ நாங்கள் கேட்டோம் அங்கே நிலக்கல்ல விட்றாங்க. ஆனால் நிலக்கல்ல விட்றேன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ட்ராவலை விட்றாங்க. இப்போ இந்த ட்ராவலை முடிச்சுட்டு இந்த ட்ராவல் வந்து நேராக கொண்டு பம்பையில் இறக்கி விட்ருவாங்க. இப்போ நைட் நேரத்தில் விட்றேங்கிறாங்க. பட் மற்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியல. நைட் நேரத்தில் போங்காடி இந்த ட்ராவல் விட்றாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ட்ராவல் வந்தீங்கன்னா அங்கே பம்பையில் அலோட். ஸோ நீங்கள் வந்துக்கலாம். நிறுத்தி வச்சுதான் நினைக்கிறேன். அதுதான் வண்டி டிராஃபிக்கில் இல்லை. நிறுத்தவே சொல்ல ஃபாஸ்டாக் போட்டாங்கல்ல பார்க்கிங்ல காசு எடுக்கிறீங்க. ரோகம் மட்டும் கொடுப்பானுங்க. அதெல்லாம் அங்கிருந்து வர வண்டி. இது இந்த புத்தார வழியில் செங்கோட்டை இதுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு என்னடா போயிட்டு இருக்குது. తెలంగాణ రైల్వే స్టేషన్
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பம்பை வந்துட்டோம். பம்பையிலேருந்து இப்போ நாங்கள் கரெக்டாக வந்து உள்ளே போயிட்டுருக்கோங்க. கரெக்டாக ஃப்ரண்ட்டில் உள்ளே போயிட்டுருக்குறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 5 மணி ஆயிடுச்சு. உள்ளே போயிட்டுருக்குறோம். போயிட்டு பம்பையில் குளிச்சுட்டு மேலே ஏறுவோம்னு நினைக்கிறாங்க. இதுதாங்க பம்பாவோட என்ட்ரன்ஸ். மாதிரி காட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு. இந்த பம்பா பாலத்தை காமிக்கிறேன் கரெக்டாக. ஆக்சுவலாக இது வந்து அன்றைக்கி வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இப்போ ஆனால் இந்த டைமில் கூட்டம் இல்லைங்க. இதான் பம்பா ரிவருங்க. இதான் பம்பா நதி. இங்கே அப்படியே குளிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாங்க. கூட்டம் எனக்கு தெரிஞ்சு இப்போ கம்மி தான். நாங்கள் மேபி மேலே ஏறின கூட கூட்டம் வரலாம். இந்த வந்து கல்லோட போகணும். எல்லாரும் தேங்காய் உடச்சிட்டு அப்படியே பின்னாடி போகணும். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பம்பாகிட்டே இருக்கோங்க. பம்பாயிலிருந்து இங்கே ஒரு அடிவாரத்தில் இருக்கிறோம். தேங்காய் உடச்சி அப்படியே நம்ம மேலே போகிறோம். இங்கே வந்து என்ட்ரன்ஸுங்க. இங்கே என்ட்ரன்ஸ் இங்கே வந்துட்டு நம்ம இந்த ஃபார்மை காட்டினாதான் நமக்கு இன்றைக்கி டேட்டில் நம்ம இந்த ஃபார்மில் இருக்கணும். இந்த ஃபார்ம் இந்த டேட்டில் காட்டினீங்கன்னா தான் உள்ளே விடுவாங்க உங்களை. இல்லைன்னா அலோடு கிடையாது. இப்போ இருக்க ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கண்டிப்பாக இருக்கணும். இங்கே தாங்க டோலி இருக்கும். டோலியில் இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு உங்களால் முடியலன்னா இந்த டோலிக்காரங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொண்டு மேலே விட்டுருவாங்க. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 4000 கேட்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீலிமலை ஏறிட்டு இருக்கிறோங்க. நீலிமலை ஏறி மேலே டாப்புக்கு போகணும். நம்ம பம்பா கணபதி பகவானுக்கு இதுக்கு வந்துள்ள ஐயப்ப பக்தர்கள் டயரி, பக்கெட் டயரி மற்றும் ஆஞ்சநேய சுவாமி சந்நிதியின் அருகில் உள்ள தேவஸ்தான புஸ்டானில் இருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று சபரிமலா பகவான் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தர்ஷனாவாடி பம்பாகி பருவ பக்தாதிகளும் டயரி வந்துட்டோங்க. நீலிமலை டாப் வந்தாச்சு. ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அடுத்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். வெறும் பழமுறை போடுங்க, சோடா வேண்டாம். அப்பாச்சி மேடைக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த ஒரு பெண்டேர்னா முடிஞ்சது. இப்போ கரெக்டாக வந்து சன்னிதானம் வந்து சனங்குத்திங்க. சனங்குத்தின்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது வந்து கன்னிசாமி வரவங்க எல்லாருமே எங்கள் இருமையில் வந்து வேட்டையாடி சொல்லிட்டு அதில் ஒரு குச்சி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வந்துட்டு குத்திட்டு போகணும். நம்ம இது கன்னிசாமிங்களுக்கு கரெக்டான பேர் சொல்லுவாங்க. சனங்குத்தின்னு சொல்லுவாங்க இது பேர். இங்கே நீங்கள் அங்கே வாங்கினாலும் இங்கே வாங்கி கூட குத்திக்கலாம். நீங்கள் இங்கே வேணாலும் நீங்கள் குத்திக்கலாம். அந்த இடத்த குத்துவாங்க. கரெக்டாக இங்கே வந்துட்டு கன்னிசாமியை குத்திட்டு அப்படியே போவாங்க. கன்னிசாமி வந்து கன்னிசாமி குத்த போகிறாங்க. பார்க்கலாம். ஒரு சாமி கன்னிசாமிங்க குத்திட்டாங்க போகிறாங்க. ஓகே சார். டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சுங்க. டைம் 6 மணி ஆச்சு. இதுக்கு மேலே அவ்வளோக்கா மேடு இருக்காதுங்க. ஃபுல்லாக நார்மலாக போய் பார்த்துருவோம்.
இன்னும் சன்னிதானத்துக்கு இன்னொரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவாங்க. கிட்ட வந்தாச்சு, அவ்வளோதான். இன்னும் 10 மினிட்ஸில் ரீச் ஆகிட்டோம்னா சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே மேலே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. மணி டைம் பார்த்தீங்கன்னா 6:10 கரெக்டாக. ప్రచారం కేంద్రంకు రాగలరు. మీరు జొతాలు వచ్చిన நான் நல்லா இருந்துச்சா ட்ரிப்பு? ட்ரிப் நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருக்குங்க. நான் இன்னைக்கு தான் நல்லாக்கா. மலையில் போயிட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வரக்குள்ள ஒரு வழி ஆகிட்டுங்க. பாருங்க இவனை பாருங்க. சொல்லுங்க சாமி. சாமி ஃபர்ஸ்ட் வருஷமா முதல் வருஷமா? நல்லா இருக்கா? நடக்க ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கா? இல்லையா, கஷ்டமா இருக்கா? அப்போ அடுத்த வருஷம் கஷ்டம். நான் 10 நிமிஷம் சன்னிதானத்துக்கு போயிடுவாங்க. 10 நிமிஷம் அடைச்சி வச்சு அனுப்புகிறாங்க. ஃபுல்லாக அடைச்சு அனுப்புகிறாங்க. இவரு தான் அடைக்கிறேன். இல்லை வந்தாச்சா சாமி? இல்லை வந்தாச்சு சாமி. இந்த கேட்டில் தான் அடைக்கிறாங்க எல்லாரும். ஏதோ ஜெயிலுக்குள்ள போகிற மாதிரி இருந்துச்சு. நம்மளே அகில பாரத ஐயப்ப அவனை கிட்ட போகாம வெக்கப்படக்கூடாது. അവരവരുടെ കൈവശമുള്ള പണമടങ്ങിയ ബാഗുകൾ, പേഴ്സുകൾ, വളരെ ശ്രദ്ധയോടുകൂടി സൂക്ഷിക്കുക. അയ്യപ്പ ഭക്തന്മാരുടെ വേഷം ധരിച്ച് നിങ്ങളുടെ സമീപത്തിൽ നിൽക്കുന്നവർ ഒരുപക്ഷെ നിങ്ങളെ കബളിപ്പിക്കുന്നവർ ആയിരിക്കാം. ഭക്തജനങ്ങൾ അവരവരുടെ കൈവശമുള്ള വിലപിടിപ്പുള്ള സാധനങ്ങൾ മാളികപ്പുറം സ്വാമിയുടെ സന്നിധിയിലെത്തി പ്രണാമം അർപ്പിച്ച് നെയ്യഭിഷേകം നടത്തുവാൻ കഴിയാത്ത ഭക്തജനങ്ങൾക്ക് അയ്യപ്പസ്വാമിക്ക് അഭിഷേകം ചെയ്ത നാഡീ സിസ്റ്റം നെയ്പ്രസാദം 10 நிமிஷம் போயிட்டே இருக்குது. லைனிங் போகிற மாதிரி தெரியல. அடைச்சி வச்சு அனுப்பிட்டு அவ்வளோதாங்க. கிட்ட வந்துட்டோங்க. ஃபுல்லாக இந்த ஃபீல்டு ஃபுல்லாக கூட்டம் கம்மியாகிடுச்சு. இப்போ மேலே தான் அடைச்சி வச்சு அனுப்புகிறாங்க. கீழே கொஞ்சம் அப்படியே போகுது. நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல. டைம் கரெக்டாக கொண்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:45ங்க. 7:45 பார்க்கலாங்க. கிட்ட போயிட்டு எவ்வளோ நேரம் பார்க்கலாம்.